இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபபிலிட்டியில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டியில் ஃபஸ்ட் யூனிட் சிலபஸ்க்குள்ளே இருக்கிற ப்ராப்ளத்தை இப்போ தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி போட்டிருந்தோம். பட் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஜென்ரல் கேஸ் ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா? இப்போ தான் வந்து சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் யூஸ் பண்ணி, டென்சிட்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஒரு 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், டெஸ்ட் வெதர் த ஃபாலோயிங் இஸ் அ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆர் நாட். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுனாலும் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளா இல்லை கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளாங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இஸ் த டேர்ம் ரிலேட்டட் டு த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், ஓகேங்களா? சம்டைம்ஸ் டிஸ்க்ரீட் கேஸை கொடுத்து கூட பிடிஎஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுற கேஸஸும் உண்டு. அப்போ கண்டிப்பாக உங்களால் 100% ஷியோராக எப்போ அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா லிமிட்டை செக் பண்ணும்போது, ஓகேங்களா? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னாலே என்ன நம்ம சொல்லிடலாம் அப்படின்னா எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to infinity, ஓகேங்களா? 0 to infinity. இங்கே வந்து இன்டிஜர்ஸில் எக்ஸோட லிமிட் கொடுக்க கிடையாது. எக்ஸோட லிமிட் வந்து இன்டர்வல் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இன்டர்வல் ஃபார்மேட்டுன்னு நம்ம எப்படி சொல்கிறோம்? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0னா 0லேருந்து இதை விட பெரிய நம்பர் அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த இன்டர்வல் ஃபார்மேட், புரியுதுங்களா? ரைட். அப்போது இதுதான் வந்து இந்த கண்டிஷனை வச்சு தான் நம்ம வந்து அது கண்டினியூஸ் கேஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறோம், ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் வெதர் த ஃபாலோயிங். கண்டினியூஸ் அப்படின்னோடனே உங்களுக்கு இமீடியட்டாக ஞாபகம் வர வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்டிகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எக்ஸ்பெக்டட் வேல்யூவாக இருந்தாலும் சரி, ப்ராபபிலிட்டி வேல்யூவாக இருந்தாலும் சரி, எது கால்குலேட் பண்ணணும்னாலும் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்டிகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதுதான் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தோன்னே வரக்கூடிய ஐடியா, ரைட்? எப்படி நம்ம ப்ராப்ளத்தை கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? சொல்யூஷனை பார்க்கலாம். இன்னும் இந்த செகண்ட் ப்ராப்ளத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்யூஷன் பார்க்கலாம், ஓகேங்களா? இங்கே சிஆர்பின்னு கொடுத்துட்டாங்க. சிஆர்பி அப்படின்னாலே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு அர்த்தம். ஆர்எல்ஸ் இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். அப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தில் வந்து டைரெக்டாகவே அவங்க வேரியபிள் என்ன டைப்புன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ தட் யூ கேன் ஈஸிலி யூஸ் த கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கான்செப்ட், ரைட்? அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம அப்போ இந்த ப்ராப்ளத்தில் என்ன பண்ணணும், நான் இன்டகிரேட் பண்ணி தான் எவாலுவேட் பண்ணணும், ஓகேங்களா? ரைட். அண்ட் லிமிட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கேன் அஷ்யூம் லிமிட் வந்து 2 to 5, ரைட்? ஸோ 2 less than or equal to x less than or equal to 5, இதுதான் இதோட லிமிட்டு. ஸோ இதை வச்சு இதில் கண்டினியூஸ்ன்னு இங்கே சொல்லிட்டாங்க. இங்கே கண்டினியூஸ்ன்னு சொல்ல அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 5 கொடுக்கும்போது அது இன்டிஜர்ஸ் தான் இருக்கிறனால டிஸ்க்ரீட் வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். பட் அவங்க கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டனால 2 to 5ல் எல்லா நம்பர்ஸும், அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தட் கேன் அஷ்யூம் எனி வேல்யூ பிட்வீன். எனி வேல்யூனா என்ன அர்த்தம்? இன்டிஜர்ஸ் மட்டும் கிடையாது, என்ன வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான், சின்ன சின்ன ஹிண்ட்ஸை வச்சு தான் நம்ம ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? சப்போஸ் இங்கே வெறும் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, கண்டினியூஸ்னு கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம கண்டினியூஸில் தான் சால்வ் பண்ண போகிறோம். சப்போஸ் வெறும் ரேண்டம் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இது வந்து கண்டினியூஸ் கேஸ் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அஷ்யூம் எனி வேல்யூ பிட்வீன், எந்த வேல்யூ வேணாலும் அஷ்யூம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 2லேருந்து 5க்குள்ளே, ரைட்? ஸோ போத் த ப்ராப்ளம்ஸ் ஆர் ஃப்ரம் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கேஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்னொன்றுக்கா சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, டெஸ்ட் வெதர் த ஃபாலோயிங் இஸ் அ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆர் நாட். நீங்கள் நான் போட்டிருந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட பிடிஎஃப். அது என்ன எந்த டிஸ்ட்ரிபியூஷனோட பிடிஎஃப் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. ஸோ அந்த ஃபார்முலா ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் இப்போவே வந்து இது பிடிஎஃப் தான் சொல்லிடலாம், ஓகேங்களா? ஏன்னா திஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட நேம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க, ஓகேங்களா? அதுக்குள்ளே நம்ம ப்ராப்ளத்தை போட்டுடலாம். பட் டெஸ்ட் வெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது எப்படிங்க டெஸ்ட் பண்ணுறது? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து பிடிஎஃப் தானா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறதுனால நம்ம டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லைங்களா, அந்த கான்செப்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 1. அப்போது டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ ஷுட் பி ஈக்குவல் டு 1 அப்படின்னா
இங்கே ப்ராபபிலிட்டி வேல்யூ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேங்களா, இன்டகிரேட் பண்ணாதான் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, பட் இங்கே டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூங்கிறதுனால டோட்டல் இன்டர்வலில் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க டோட்டல் இன்டர்வல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதை எவால்வேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் 1 கிடைச்சிது அப்படின்னா the total probability value 1ங்கிற condition satisfy ஆயிரும். and this f of x is greater than 0 for all x values, right? x greater than or equal to 0 தானே சொல்லியிருக்காங்க, அதனால எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ். therefore it is a probability density function அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அப்போ நம்ம செக் பண்ணுறது என்ன, we have to verify the total integral of the, right? அந்த ஃபுல் லிமிட்லையும் நான் இன்டகிரேட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனை நான் இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு 1ங்கிற ஆன்சர் கிடைச்சதுன்னா அது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஆக்சுவலாக டோட்டல் லிமிட்டுங்கும் போது -∞ to infinity, ரைட்? ஒரிஜினல் செக்கிங் கண்டிஷன் வந்து -∞ to infinity எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஆனால் இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் டிஃபைன் ஆகிருக்கிறது வந்து 0 to infinity தான் டிஃபைன் ஆகிருக்கு, ஆர்எல்ஸ் 0. ஓகேங்களா, இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ரைட்? integral 0 to infinity f of x and lambda e power minus lambda x dx. ஓகேங்களா, lambda is a constant, so காமனா வெளியே எடுத்துடலாம். ஏன்னா x பேஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ணும்போது lambda is a constant. e power minus lambda x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e power minus lambda x divided by minus lambda, ரைட்? அதாவது இந்த ஃபங்க்ஷன் அப்படியே வரும், எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை அப்படியே டினாமினேட்டரில் போட்டுக்கணும் இன்டகிரேட் பண்ணும்போது. ஓகேங்களா, லிமிட் வந்து 0 to infinity, ரைட்? இந்த லாம்டா கேன்சல் பண்ணிக்கலாங்களா? ஆஃப்கோர்ஸ் வி கேன் கேன்சல், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -e power minus lambda x, கரெக்டுங்களா? 0 to infinity. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -e power minus infinity, ரைட்? எக்ஸ் இருக்கிற இடத்துல இன்ஃபினிட்டி போடணும், lambda infinity minus of இது அப்பர் லிமிட் minus of minus lower limit. அப்போ இங்கே ஒரு மைனஸ் இருக்குங்களா, ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ் e power 0. உங்களுக்கு வந்து e power minus infinity வேல்யூ 0ன்னு தெரியும், e power 0 வேல்யூ 1. ஸோ 0 plus 1 which is equal to 1. புரிஞ்சுதுங்களா? ஸோ the total probability value is equal to 1. அப்போது என்னோட கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து probability density function. ஞாபகம் வந்துருச்சுங்களா எதோட PDF அப்படிங்கிறது? It is a probability density function of an exponential distribution. ஓகேங்களா, மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷனை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, அப்போ இங்கே இந்த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை தான் கொடுத்துருந்தாங்க. பட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி காட்டணும். ஓகேங்களா, ரைட்? இப்போ நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ரைட்? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். செகண்ட் ப்ராப்ளம், a continuous random variable, right? x that can assume 2 to 5 between x equal to 2 and x equal to 5 has a density function given by f of x equal to k into 1 plus x. இது என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தாங்க இல்லைங்களா, அதுக்கு அடுத்த லெவல் ப்ராப்ளம் தான் இது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 4 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா if it is a discrete random variable we should know the probability mass function. In case of continuous random variable we should know the probability density function. ஓகேங்களா, அப்படி பார்த்தீங்கன்னா probability density function கொடுத்துருக்காங்க. பட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா k into 1 plus x. ஓகேங்களா, வாட் இஸ் k அப்படின்னா k is a constant, ரைட்? அப்போ அந்த kங்கிற கான்ஸ்டண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எவாலுவேட் பண்ணணும். இந்த கான்ஸ்டன்ட் எவாலுவேட் பண்ணுறப்போ நம்ம என்ன ஐடியா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா total probability value is equal to 1. அதே ரூல் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்படி யூஸ் பண்ணும்போது பாருங்கள், ஆனால் இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அவங்களே சொல்லிட்டாங்க. ப்ரீவியஸ் கேஸில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனான்னு செக் பண்ண சொன்னாங்க. அதனால் த்ரூ அவுட் த இன்டர்வல் நீங்கள் இன்டகிரேட் பண்ணி 1 வருதான்னு செக் பண்ணீங்க. ஆனால் இங்கே திஸ் இஸ் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ரைட்? இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். அப்போது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் கே வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ கே வேல்யூ கால்குலேட் பண்ணணும்னா டோட்டல் இன்டர்வலில் நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 4ங்கிறத. இப்போது 2 to 5ல் நான் என்னதை இன்டகிரேட் பண்ணணும், k into 1 plus x, கரெக்டுங்களா? 2 to 5
k into 1 plus x dx which is equal to 1. இப்போ kங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ காமனாக வெளியே எடுத்துருங்க. உள்ளே இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 plus x தான் இருக்கும். 1 இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x, இந்த xஐ இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x square by 2 and the limit is 2 to 5 is equal to 1. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்கான லிமிட் போட்டிங்க அப்படின்னா k அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5 plus 5 square by 2 அப்போ 25 by 2ங்களா, ரைட்? மைனஸ் ஆஃப் 2 plus 2 square by 2. 2 plus 2 square by 2 na 4 by 2. ஸோ இங்கே 2 கேன்சல் பண்ணிக்கலாம், கரெக்டுங்களா? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் which is equal to 1, ரைட்? இப்போ k இன்ட்டு இங்கே எல்சிஎம் எடுத்துருங்க. 2 எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 2 5s are 10, 10 plus 25 35 by 2 மைனஸ் இங்கே என்ன ஆகுது, 2 plus 2 4. ஓகே, ஸோ k again இங்கே எல்சிஎம் 2 எடுத்துருங்க. 2 எடுத்தீங்கன்னா 35 minus 2 into 4 8 is equal to 1. ஸோ k 35 minus 8 எவ்வளோ, 27 by 2 which is equal to 1. Therefore k is equal to 2 by 27. ஓகேங்களா? k value is 2 by 27. Now the probability density function of the problem number 2 is f of x equal to k into 1 plus x ன்னு கொடுத்துருந்தாங்களா, 2 less than or equal to x less than or equal to 5. Now we have evaluated the value for k. k ஓட ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. We evaluated the value for k. So value for k is 2 by 27 into 1 plus x, where 2 is less than or equal to x, less than or equal to 5. This is your probability density function. ஓகேங்களா? பட் அவங்க கேட்டது என்ன, find probability of x less than 4. இதுதான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? probability of x less than 4 கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்டெகிரல் 4 விட கம்மியா, ஆனால் ஃபங்க்ஷன் வேலிடே எங்கேருந்து, 2ல இருந்து. ஸோ 2 to 4 f of x dx, 2 to 4 f of x dx. So this is equal to integral 2 to 4 f of x ஓட வேல்யூ என்ன, 2 by 27 into 1 plus x dx. ஓகேங்களா? this is equal to 2 by 27 again என்னது, கான்ஸ்டன்ட், காமனாக வெளியே எடுத்துருங்க. இது இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா x plus x square by 2. இந்த லிமிட் இஸ் 2 to 4. ஓகே, இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 2 by 27 into 4 plus 4 square by 2. 4 squareங்கிறது 16ங்க, 16 by 2ங்கும் போது 8 ஆகிடும். ஓகே, மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட் போட்டிங்கன்னா 2 plus 2 square by 2. So that is 4 by 2. இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 ஆயிடும். So this is equal to 2 by 27 into 4 plus 8 12 minus 2 plus 2 4. So 12 minus 4 8, 8 into 2 16. So 16 by 27 is the answer. ஓகேங்களா? So probability of x is less than 7 is evaluated now, right? So calculate பண்ணியாச்சு. probability of x less than 4 தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த ஸ்டெப்பில் தான். பட் ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம கே வேல்யூ எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் கே வேல்யூ இல்லாமல் இங்கே ஆன்சர் இந்த இடத்துல ஆன்சர் கேல்குலேட் பண்ணியிருந்தீங்கன்னா கே இன்ட்டு 1 + எக்ஸ்னே போட்டு வரும்போது இந்த வேல்யூ கேனே ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா 8Kன்னு கிடச்சிருக்கும். நீங்கள் கே வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 8Kன்னு கேல்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ இந்த 8K வந்தோடனே ப்ராபபிலிட்டி வேல்யூ பற்றி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ராபபிலிட்டி வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 to 1 அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம், கரெக்டுங்களா? அப்போ 8K அப்படிங்கும்போது கேவோட வேல்யூ தெரிஞ்சதுனா தான் நீங்கள் ப்ராபபிலிட்டி வேல்யூவை கரெக்டாக சொல்ல முடியும், ரைட்? அப்போ கே வேல்யூவை ஃபஸ்ட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராபபிலிட்டி வேல்யூ கேல்குலேட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 2 எக்ஸாம்பிள். இன்னும் நிறையா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், ஏன்னா நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா? ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.